ஏடிஎம்கே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரவுண்ட் பழனிசாமி போயிட்டார், ஒரு ரவுண்டு எலெக்ஷன் பிரச்சாரம் போயிட்டார். அது பத்தாதுன்றேன். அது ஓகே. அது எலெக்ஷனுங்கிறது மல்டிபிள் விஷயங்கள், 360 ஒர்க்குங்க. அதில் கீழே களப்பணி ஆற்றணும், மக்களை போய் சந்திக்கணும், தேர்தலுக்கு பணியாளர்கள் கொடுக்கணும், பணிமனை அமைக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், போஸ்டர் ஓட்டணும், வால் பெயிண்டிங் எழுதணும், வேட்பாளர் நியமிக்கணும், கூட்டணி கட்சிகள் போயிடணும், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்னு 150 சமாச்சாரம். அது வந்து ஒரு வேலை கிடையாது. அதில் ஒரு வேலை நடந்திருக்கு. நீங்கள் சொன்னால் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார், ரைட். அது ஒரு வேலை. இன்னும் 150 இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதில் வந்து திமுக கூட்டணி பாருங்கள், தொடர்ந்து மண்டல மாநாடு அது இதுன்னு போட்டு அவங்க இந்த பக்கம் மகளிர் அணி, இந்த பக்கம் இளைஞர் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அது வந்து எது ஓட்ட கூட்ட போறது இல்லை. ஆனால் இருக்கிற ஓட்ட தக்க வைக்கிறதுக்கு டே நம்மளாம் வேலை பார்க்கண்டா வாடா சொல்லும்போது இளைஞர் அணி கிளம்பி வருது, மகளிர் அணி கிளம்பி வருது அப்படின்னு மாறுகள். அப்போ அந்த மாதிரி இங்கே எங்கேயாவது பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். நான் ஒரே ஒரு நரேந்திர மோடி வர்றாரு, சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒரே ஒரு அமித்ஷா வர்றாரு, சூப்பர். இப்படி ஈவெண்ட் விஷயங்கள் பற்றி கொண்டு போக முடியாது. நீங்கள் வந்து நெரேட்டிவ் விஷயங்களை நீங்கள் கொண்டு போகணும். திமுகவுக்கு எதிரான நெரேட்டிவை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்திருக்கிறானா இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான எதிரான நெரேட்டிவை திமுக போராடம்லாம் சொல்லுது. அதில் வந்து தும்பது. ஸோ நெரேட்டிவ்ல டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கவுண்டர் நெரேட்டிவ்ல ஏடிஎம்கே அதாவது என்டிஏ வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதில் நோ டவுட்.